ஜெய் ஜெய். தர்மம் காக்க அதர்மம் அகற்ற இந்து முன்னணி. இந்து முன்னணி கோபால்ஜி. நான் கோயம்புத்தூர் இந்து முன்னணி தலைவர் டிபி கந்தசாமி அமைப்பாளர். டிபி கந்தசாமி நான் கோபால்ஜி கூடவே இருப்போம். எல்ஐசி ரகுராமன் அவருமே இருப்பார். அந்த வரதராஜபுரத்தில் சிங்கால் வரதராஜபுரத்தில் பொதுக்கூட்டம், காட்டூரில் பொதுக்கூட்டம். காட்டூர் பொதுக்கூட்டம் முடித்து அவரை மதுரை போகிறதுக்கு நாங்கள் தான் கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன், கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் அனுப்ப போகிறோம். நான் கேட்குறேன், ஜி எனக்கு உங்களுக்கு துணைக்கு ஆள் வேணுமில்லை, நான் வாரஞ்சி அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ பிஎம்எஸ்ஸு, அப்போ இந்து முன்னணி. எனக்கு என்ன துணை, எனக்கு அம்மாள் துணை அப்படின்னு சொன்னார். அப்போ தான் 2-3 நாளாக அந்த தீவிரவாதி பின்னாலே சுற்றிட்டு இருந்துச்சு. மதுரையில் போய் இறங்கி வெட்டியிருக்கான். உடனே சங்கராச்சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆரோ உதவி பண்ணியிருக்காங்க. 2வது இந்த சந்திரமௌலின்ட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் பழைய புல்லட்டு. அவர் அந்த புல்லட்டில் அவர் உட்காந்துக்குவார். பின்னால் மலைக்கிழன்மார், அந்த காலத்து போலீஸு வேணும், பெரிய வேணும் மலைக்கிழன்மார். அது பாரு, சிங்காலில் 10 பேர் இருந்தாலும் சரி, 20 பேர் இருந்தாலும் பொதுக்கூட்டம் நடக்குது. அப்படி அச்சமில்லை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக கோபால்ஜி அவர்கள் விளங்கினார்கள். அந்த மதுரையில் வெட்டப்பட்ட பிறகு லோகமான ஸ்ட்ரீட் சந்திரமௌலி வீட்டுக்கு வந்தார். அப்போ கருப்பு துணி தலை கட்டியிருந்தார். ஒரு பள்ளம் தோட்டத்தில் தண்ணிக்கு வாய்க்கால் வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி இருந்தது. அப்போ இந்துக்களை ஒன்றுபடுத்துகிற ஒரு பாங்கை செய்தவர் ராம கோபால்ஜி. அவர் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். ஓங்குக. ஜெய் ஜெய்.